வணக்கம் நண்பர்களே, இது தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ். இங்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழிகளில் காதல் சொல்வாயா? அத்தியாயம் 11. 5 வருடம் கழித்து என்னோட நண்பர்களிடம் பேச போகிறேன். இது ஜஸ்ட் வீடியோ கால் தான். ஆனால் நேரில் பேசுவது போல் பதற்றமாக உள்ளதே. ராமை கூட ஓரளவுக்கு சமாளித்து விட முடியும். ஆனால் அவர்களை சமாளிப்பது என்பது முடியாத காரியம். கண்டிப்பாக என்னை பார்த்ததும் புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டால் கேள்விகள் அம்புகளாக வரத் தொடங்கும். வரும் அம்புகள் என்னை மட்டும் தாக்காமல் என்னோட அப்பா, அம்மா மற்றும் லக்ஷனாவையும் அல்லவா சேர்த்து தாக்கும். லக்ஷனாவிற்கு நான் யார் என்ற உண்மை தெரிந்து விடுமே. அவளோட வாழ்க்கையில் வேறு ஒருவன் இருக்கும் இந்த நிலையில் நான் யார் என்று தெரிந்து கொண்டால் அது அவளுக்கு மட்டுமில்லை, அவள் வாழ்க்கைக்கும் யந்த்ராவின் வாழ்க்கைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவனை பற்றி யோசிக்க தொடங்கி யந்த்ராவின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தான். மனதிற்குள் இத்தனை கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்த பரத்தின் முகபாவத்தை யார் அறிந்தார்களோ இல்லையோ லக்ஷனா கண்டு கொண்டாள். லைன் எடுக்கலடா, என்னாச்சுன்னு தெரியலடா பரத். தன் நண்பர்கள் ஃபோன் அட்டன் செய்யாமல் லைன் கட்டானதை நினைத்து கவலையுடன் ராம் கூற பரத்திற்கு அப்பாடா என்று ஆகியது. பரவாயில்லடா ராம், அப்புறம் பேசிக்கலாம் என சொல்லிவிட்டு நழுவினான். ராமுக்கோ பரத்தின் இந்த செயல்கள் வித்தியாசமாக தோன்றியது. பரத் எப்போதும் இப்படி ஒரு விஷயத்திலிருந்து விலகிச் செல்பவன் இல்லை. உண்மையில் இவன் பரத் தானா என்னும் சந்தேகம் அவன் மனதில் ஏற்பட தன் சந்தேகத்தை போக்க கீதாவின் பெயரை சொல்ல ஆரம்பித்தான். மச்சி, இன்னொரு விஷயம் தெரியுமாடா, நம்ம கீதாவுக்கு பெண் குழந்தை இருக்குடா என மொட்டையாக சொல்ல பரத்தோ ஆசிரமத்தில் வளரும் ஏதோ ஒரு பெண் குழந்தையை பற்றி பேசுகிறான் என நினைத்து சூப்பர்டா மச்சி என்று கூறிவிட்டு லக்ஷனாவை அழைத்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறோம். அம்மா, ராமுக்கும் அவனோட மனைவிக்கும் தேவையானதை செய்து கொடுங்க, நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப வந்துடுறோம் என கூறிவிட்டு யந்த்ராவை தன் அம்மாவிடம் விட்டுவிட்டு லக்ஷனாவை மட்டும் அழைத்து கொண்டு சென்றான். பரத் போவதை பார்த்த ராம் மனதில் ஏதோ இங்க சரியில்லை என்ற எண்ணம் உருவாக, எப்படி தெரிந்து கொள்வது இவன் உண்மையில் பரத் தானா? எப்போ பரத்துக்கு கல்யாணம் ஆச்சு? குழந்தை எப்போ பிறந்தது? குழந்தைய பார்த்தா ஒரு 5-6 வயது பாப்பா மாதிரி இருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தைக்கு இப்போ 4-3 தானே இருக்கணும். இவர்கள் லக்ஷனாவின் உறவுக்காரர்கள் என்றால் பரத் ஏன் அப்பா அம்மானு கூப்பிடணும் என பல சிந்தனையில் இருக்க ராமின் முகபாவனையை பார்த்த கௌரியும் முனுசாமியும் யந்த்ராவை அழைத்து கொண்டு சத்தமே இல்லாமல் அங்கே இருந்து சென்றுவிட மணியோ இவர்கள் போவதை பார்த்து தானும் அதே போல் சென்றான். ராமோ வாசலை பார்த்தபடி நின்று இருக்க இந்த பயில்வான் ஒரு அடியாய் எடுத்து வைப்பதை பார்த்து இவன் இப்படி கேவலமா நடந்து போறான் என கேள்வி தோன்ற பின்பக்கம் திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை. என்னடா இது அதிசயம், எல்லாரும் காணாம போயிட்டாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ, இவங்க பரத்தோட அப்பா அம்மா ஆவியா இருக்குமோ? செத்துட்டு மகனை பிரிஞ்சு போக மனசு இல்லாம இவன் கூடவே தங்கிட்டாங்களோ? அச்சாச்சா, அப்படி இருக்காது. இவங்க ஆவியா இருந்தா எதுக்கு என்னை பார்த்து பயந்து போகணும்? நான் தானே இவங்களை பார்த்து பயப்படணும் என்று பேசியவன் அப்போதுதான் ஒன்றை உணர்ந்தான், தான் தனியாக நின்று கொண்டு இருப்பதை. என்னது, நம்ம மட்டும் இங்க தனியா நிக்கிறோம்? உண்மையிலேயே இவங்க ஆவியா இருந்து நம்மள சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்புறம் ஏன் ஒரே பொண்டாட்டி கிட்ட இந்த ஆவிங்க அடி வாங்கணுமே என்று ஆவிகளுக்காக பாவம் பார்த்தான். டே ராம், ஒரு நிமிஷம் நில்லு. ஆவின்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. ஏன் இந்த புதுமுகம் பரத்தே ஆவியா இருக்கக்கூடாது? நம்ம பரத்தை சாகடிச்சிட்டோ இல்ல அவன் உடம்புல இந்த பரத் ஏறி இருந்தா என்று தனக்குத்தானே பேச அவன் பின் தலையில் அடித்தாள் சனா. ஏண்டா இன்னும் மொக்காவே இருக்க? அறிவு கெட்டவனே, எப்பதான் உனக்கு மூளை வேலை செய்ய போகுது என கேட்டாள். அடியை, அதை ஏன் அடிச்சுதா கேட்கணுமா என தன் தலையை தடவிக்கொண்டே, ஆமா
அறிவு எப்படிடி கெட்டு போகும்? அது என்ன, நேத்து செஞ்ச பிரியாணியா கெட்டு போக? என ராம் கேட்க, சனாவோ தன் தலையில் தானே அடித்துக்கொண்டு தன் கணவனை முறைத்து பார்த்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். ஏண்டா இப்போ இங்கே வந்தோம் என்று நினைத்து கொண்டே. இவ ஒருத்தி எதுக்கு வந்தா, எதுக்கு அடிச்சிட்டு எதுக்கு திட்டினான்னு தெரியல, சொல்லாமலே போயிட்டா என்று ராம் சொல்லிக்கொண்டே, ஐயையோ நம்ம தனியா நிக்கிறோம், விட்ரா ஜூட் ராம், நமக்கு பாதுகாப்பு நம்ம பொண்டாட்டி தான், அடிச்சாலும் உதச்சாலும் பொண்டாட்டி தான் பேய்கிட்ட இருந்து புருஷனை காக்கும் மந்திரவாதி. பின்ன பேயே பார்த்து மிரளும் ஒரே ஆயுதம் மனைவிகள் தானே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் தனது அறையை நோக்கி ஓடினான். அங்கே பரத் காரை டிரைவ் பண்ண லக்ஷனாவோ நடந்ததை பற்றி யோசித்து கொண்டு வந்தாள். ரொம்ப பலத்த யோசனையில இருக்க போல. ஆமா என்று ஒற்றை வரியில் பதில் அளித்தாள். உனக்கு என் மேல கோபம் வரலையா? கோபம் இல்ல, வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. உங்க சுயநலத்துக்காக எங்களை பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இன்னொருத்தர் மனைவிய என அவள் பேச்சை ஆரம்பிக்கும் முன்பே, போதும் நிறுத்து என கடுகடுக்க லக்ஷனாவோ, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. நான் வேற ஒருத்தர் மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மா என்றிட, மலை வளைவில் காரை வளைத்தவன் ஓரம் கட்டிவிட்டு கீழே இறங்கி லக்ஷனாவின் கரத்தை பற்றி வெளியே இழுத்து தள்ளினான். அவளோ 2 அடி எடுத்து வைத்து கால் இடித்து கொண்டு கீழே விழ, பரதோ, என்னடி சொன்ன? அம்மாவா? யாருக்கிட்ட கதை விடுற? ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல பேசினதா மறந்துட்டியா என கேள்வி கேட்க லக்ஷனாவோ அடுத்த வார்த்தை வெளியே வராமல் திணறினாள். திக்கி திணறி, நீங்க சொல்றது உண்மை இல்லை. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்பே குழந்தை பிறந்துருச்சு. காலேஜில் படிக்கும்போது நானும் என் கணவரும் ஒருத்தர் விரும்பினோம். அப்பதான் நான் கன்சீவ் ஆகி இருக்கிறது தெரிஞ்சது. ஆனால் என் கணவர் வீட்டில் எங்கள் கல்யாணத்தை ஏற்றுக்கல. அப்படியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ள யந்திரா பிறந்துட்டா. அதான் அவருக்கு என்ன ஏமாத்த மனசு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க வீட்டில் எங்கள் திருமண விஷயம் தெரிஞ்சு எங்களை கொலை பண்ண முயற்சி செய்தப்பதான் எங்களை காப்பாற்ற அவரோட உயிரை விட்டுட்டாரு என லக்ஷனா அழுது கொண்டே திக்கி திக்கி சொல்ல, பரத் தன் 2 கரத்தையும் தட்டி, சபாஷ் சபாஷ் ஷனா, வீட்டில இருந்து கிளம்பி இங்க வரத்துக்குள்ள ஒரு ஸ்டோரி ஃப்ளோவே ரெடி பண்ணி வச்சிருக்க. வாவ், சூப்பர். எப்படி ஷனா இப்படி பச்சையா போய் சொல்ற என்று சொல்லிக்கொண்டு அவள் அருகில் மண்டியிட்டு அவள் கழுத்தை பிடித்து நெருக்கி, என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ சொன்னதும் அந்த கதையை நம்பிடுவேன்னு நினைச்சியா? கொஞ்சமாச்சும் ரூம்ல பேசினதை ஞாபகம் வச்சிருந்தா 10 நிமிஷத்துல இப்படி ஒரு கதையை ரெடி பண்ணி இருப்பியா நீ என கத்த அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. லக்ஷனாவோ பரத் பேசியதை நினைத்து பார்த்தவள் அவர்கள் அறைக்கு சென்று பேசியதை பற்றி நினைக்க தொடங்கினாள். லக்ஷனாவை அழைத்து கொண்டு அறை கதவை சாத்தியதும், கையை விடுங்க, ஃபர்ஸ்ட் யார் சார் நீங்க? ஒரு நாள் வீட்டில் தங்க இடம் கொடுத்தீங்கன்னு நீங்க சொன்னதையெல்லாம் கேட்பன்னு நினைச்சிங்களா? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட அனுமதி இல்லாம உங்க நண்பரிடம் அப்படி சொல்லி இருப்பீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானும் என் பொண்ணும் இப்பவே இந்த நொடியே இங்க இருந்து கிளம்புறோம் என்று கோபமாக பேசியவள் தாழ்பாளை திறக்க போக, பரதோ, உண்மையாவே யந்திரா உன்னோட பொண்ணுதானா என்று கேட்க உறைந்து நின்றாள். என்ன உளறீங்க? யந்திரா என் பொண்ணுதான். இதை சொல்ல உனக்கு இவ்வளவு நேரம் ஆஷனா? ஷனா என்ற அழைப்பில் கடுப்பானவள், என்ன லக்ஷனானே சொல்லி கூப்பிடுங்க என்று பேச்சை திசை திருப்ப முயற்சித்தாள். ஹேய், பேச்ச மாத்தாத ஷனா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யந்திராவை பார்த்தா கண்டிப்பா 5 வயது குழந்தை போல இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி யந்திரா உன்னோட பொண்ணா இருக்க முடியும் என கேள்வியாக கேட்க, லக்ஷனாவின் மனதிலோ அச்சம் ஏற்பட அங்கே இருந்து வெளியேற நினைக்கையில், டே விக்ரம், நான் நேத்து கேட்ட டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணிட்டியாடா என தன் நண்பனிடம் போனில் சற்று சத்தமாக பேசுவதை கேட்ட லக்ஷனாவோ, விக்ரமா? அவரு போலீஸ் ஆச்சே. போலீஸ் வந்தா நம்ம மாட்டிக்குவோம். இப்போ என்ன பண்றது? எப்படி இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது என்று சிந்தித்து உடனே, என்ன சார்
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்றீங்களா? என்னை பத்தி விசாரிக்க நீங்க யார் சார்? நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை என்னன்னு சொல்ல போறேன். நான் உங்க பையனோட மனைவி இல்ல, அவரோட நண்பருக்கு பயந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லி இருக்காருன்னு சொல்றேன். அப்போ என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு திரும்ப அவள் முன் 4 அடியில் நெருங்கி வந்து நின்று, தாராளமா போய் சொல்லு. ஆனா நீ சொன்ன அடுத்த நிமிஷம் விக்ரம் உன்னையும் யந்திராவையும் தூக்கி ஜெயில வைப்பான். ஏன்னா நீ பண்ண திருட்டுத்தனம் அப்படி. எதுவும் நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. என்க லக்ஷனாவுக்கோ ஒன்றும் புரியவில்லை. அடுத்து என்ன செய்வது? இவன் சொல்வது போல் கேட்டால் அது என் வரத்துக்கு செய்யும் துரோகம். அப்படி கேட்காவிட்டால் பல பிரச்சனைகளை சந்திப்பது மட்டும் இல்லாமல் என் யந்திராவையும் பிரிய நேரிடும். இப்போது நான் என்ன பண்றது? யார் இவன்? ஒரே நாளில் எங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிட்டான். பகைவர்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொள்ள இந்த ஊருக்கு வந்தால் இங்கேயோ வஞ்சகனை பார்த்து பயம் கொள்ள வேண்டியுள்ளது. இப்போது நான் சரி என்று ஒப்புக்கொண்டாலும் இல்லை என்று ஒப்புக்கொண்டாலும் நஷ்டம் எனக்கு தான். கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? என்ன பண்றது? பேசாம மௌனமா இருந்து விடலாமா என்று தோன்ற அவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் வாயை திறக்காமல் அமைதியாக நின்றாள். அவனோ அவளின் மௌனத்தை பார்த்து புரிந்து கொண்டவன், இங்க பாருஷனா, இந்த மௌனத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டன் மட்டும் நினைக்காத. எப்பவும் நான் உன்னை நோட்டமிட்டு கொண்டேதான் இருப்பேன். என் நண்பன் இங்க இருந்து கிளம்புற வரை நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான். லக்ஷனாவோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? நான் அப்படி என்னதான் ஒன்று பண்ண என்று அழுது கொண்டே கேட்க, இவர்கள் இருவரையும் சுற்றி 4-5 கார்கள் வளைத்து நின்றது. அத்தியாயம் 12. காலை குளிரில் எழுந்து ஐஸ் கட்டி போல் இருக்கும் தண்ணீரை தன் உடலில் ஊற்றிக்கொண்டு எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வெள்ளை சட்டை எடுத்து அணிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கொண்டு ஒரு கையில் விலையுயர்ந்த வாட்ச், மற்றொரு கையில் 20 பவுனுக்கு குறையில்லாத குருமாத், கழுத்திலோ சங்கிலி போல் கோர்த்து இருக்கும் 10 பவுன் சங்கிலி, இரு கை கட்டை விரலை மட்டும் விட்டுவிட்டு மற்ற 8 விரல்களிலும் மோதிரங்களை அணிந்த கையால் சாமியின் முன் நின்று கரம் கூப்பி வணங்கி விபூதியை எடுத்து நெற்றியில் இட்டான் தங்கவேல். பெயருக்கு ஏற்றாற்போல் உடல் முழுவதும் தங்கத்தாலேயே நிரம்பி வழிந்தது. தங்கவேல் திருச்சி மாவட்டத்தில் ஒரு முக்கிய புள்ளி. இவன் சொல் கேட்டே அங்கே பல கலவரங்கள் நடந்தது உண்டு. போலீஸ்காரர்களே இவனை பார்த்து அஞ்சி நடுங்குவார்கள். அப்படி ஒரு வில்லாதி வில்லன். ஊருக்கு வில்லனாக இருந்தாலும் குடும்பம் என்று வரும்போது சாந்தமாக மாறிவிடும் இவன் குணம். அன்பின் சுயரூபமாக அமைந்த மனைவி லதா. மனைவியின் அன்பை கண்டு உள்ளம் பூரிப்பு அடையும் தங்கவேலுக்கு. தாய் தந்தையை இழந்தவன் லதாவை மணமுடித்த பின் பெற்றோர் அன்பை அவள் மூலம் பெற்றான். என்னதான் ஊருக்கு கெடுதல் விளைவித்தாலும் வீட்டிற்கோ நன்மையை மட்டுமே செய்தான். லதா மங்களகரமான முகம் அமைப்பு. கணவனை கண்கண்ட தெய்வம் அவளுக்கு. வாரத்தில் 7 நாளும் தினமும் காலையில் தன் கணவனின் உயிர் காக்க தினம் ஒரு சாமிக்கு விரதம் இருப்பவள். கணவன் செய்யும் அக்கிரமம் தெரிந்தும் அதை தட்டி கேட்க துணிவு இல்லாதவள். ஏன் இப்படி செய்கிறீர்கள், அவர்கள் பாவம் என்று எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவள். அப்படி ஒரு பயந்த சுபாவம் கொண்டவள் இப்படிப்பட்ட ரவுடிக்கு மனைவியாக அமைந்ததுதான் விதி. இவன் செய்த பல பாவத்தினால் தண்டனையை அனுபவிப்பது என்னவோ அவனுடைய மனைவி லதாதான். இன்னைக்கு எந்த கடவுளுக்கு விரதம் என நெற்றியில் விபூதி வைத்து கொண்டே கேட்கும் கணவனை பார்த்து சைகையால் முருகன் படத்தை காட்டி மௌன விரதம் இருப்பதாக சாடை காட்ட தன் மனைவியின் பக்தியை நினைத்து நொந்து கொண்டு 4 இட்லியை வாயில் புட்டு வைக்க போகும் சமயம் அவன் மொபைல் சத்தம் எழுப்ப கையில் எடுத்த இட்லி துண்டை மீண்டும் தட்டில் வைத்துவிட்டு போனை எடுத்து பேச ஆரம்பித்தான். ஹலோ சொல்லுடா என ஆரம்பிக்க எதிர்முனையிலேயோ, அண்ணா நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன், என் கண்ணு முன்னாடிதான் இப்போ நின்றுட்டு இருக்கா, எவன் கூடவோ நின்று பேசிட்டு இருக்கா என சொல்வதை கேட்ட தங்கவேலுக்கு ரத்தம் நரம்பில் ஏற அவனின் கோபம் கண்ணில் தெரிய, எங்க பாத்தியோ அங்கேயே இந்த நிமிஷமே அவளை போட்டு தள்ளுடா, அவளை வெட்டி கூறு போடுங்கடா
என்று ஆவேசமாக பேசியவனை பார்த்து சற்று பயந்துதான் போனாள் லதா. அவ கதைய முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வாங்க என்று சொல்ல, குழந்தை என்று சொன்னதும் லதாவின் பயம் மறைந்து உள்ளம் படபடத்தது. 5 வருடங்களாக தன்னுடைய குழந்தைக்காக காத்திருக்கும் தாய் உள்ளம் அல்லவா இவள். ஒற்றை பிள்ளையை பெற அவள் பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ கடந்து வந்து இருக்கிறாள். ஆனால் அது அனைத்தும் ஒரு நாள் இரவில் கனவாகி போனதை எண்ணி அழாத நாட்களே இல்லை. தன் மனைவியின் கலங்கிய விழிகளையும் பொலி விழுந்த முகத்தையும் பார்த்த தங்கவேல் இதற்கு எல்லாம் காரணமானவளை வேரோடு அழித்தே தீர வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டான். அண்ணா, அவ கூட குழந்தை இல்லையே அண்ணா என குமார் கூற, தங்கவேலுவோ, என்னடா சொல்றீங்க? எங்க போனாலும் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாளே, இப்ப குழந்தை கூட இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று கோபத்துடன் கேட்க, லதாவின் இதயமோ குழந்தை இல்லை என்று கேட்டதும் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. மனைவியின் கண்ணீரை பார்த்தவனுக்கு இதயம் வலி கொடுக்க, டேய், அவளை போட்டு தள்ளாதீங்கடா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, அவளை கொலை செய்ய வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா அவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு சேதாரத்தை செய்யுங்க. அவ ஆஸ்பத்திரியில இருந்தா அவளை பார்க்க குழந்தை வரும். அப்போ குழந்தைய தூக்கிட்டு அவளை போட்டு தள்ளிட்டு வாங்கடா. இதுக்கு நடுவில் எவன் குறுக்க வந்தாலும் அவனையும் போடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிளான்ல ஒருத்தன் குறுக்க வந்தான்னு போட்டிங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அடையாளமே தெரியாம போட்டு தள்ளுங்க. இன்னும் 2 நாள்ல எனக்கு என் கையில எங்க குழந்தை வந்தே சேரணும் என்று உணர்ச்சி வசமாக பேசிவிட்டு சாப்பிடாமல் கையை கழுவி கொண்டு தன் மனைவியின் முகத்தை காண முடியாமல் அங்கே இருந்து வெளியேறினான். அங்கே, டேய், காரை எடுங்கடா. அண்ணா அவனை போட்டு தள்ள சொல்லிட்டு அவளுக்கு சேதாரம் மட்டும் ஆகுற மாதிரி ஏற்பாடு செய்ய சொன்னாரு. வாங்கடா, அண்ணா சொன்னது போல செய்யலாம். இங்க பாருஷனா, இந்த மௌனத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. எப்பவும் நான் உன்னை நோட்டமிட்டு கொண்டுதான் இருப்பேன். என் நண்பன் இங்கிருந்து கிளம்புற வர நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் என காரின் அருகில் அவளை அழைத்து கொண்டு சென்றான். லக்ஷனாவோ அவளின் கையை பரத் கரத்திலிருந்து விளக்க முயற்சி செய்து கொண்டே, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? நான் அப்படி என்னதான் உன்னை பண்ண என்று அழுது கொண்டே கேட்டுக்கொண்டு இருந்த சமயம் இவர்கள் இருவரையும் சுற்றி 4-5 கார்கள் வளைத்து நின்றது. தங்களை சுற்றி ஏன் இத்தனை கார்கள் சூழ்ந்து இருக்கிறது என்று யோசித்தவனுக்கு ஏதோ தவறாக தோன்ற லக்ஷனாவை காரில் ஏறும்படி சொல்ல, அவளோ மாட்டேன் என்று கூறவும், பரத்தே லக்ஷனாவை பிடித்து இருந்த கையால் அவளை காருக்குள் தள்ள போக, அதற்குள் அங்கே வந்து நின்ற காரிலிருந்து ஒருவன் வந்து பரத்தின் கரத்தை பிடித்து லக்ஷனாவின் கரத்தை விளக்கினான். ஹலோ பாஸ், யார் நீங்க என கேட்டு லக்ஷனாவை பார்த்து, ஏ லக்ஷ், போ, காருக்கு போ என சற்று அழுத்தம் கொடுத்து சொல்ல, ஏனோ பரத்தின் குரலில் இருந்த அழுத்தத்தை புரிந்தவள் பரத் பக்கம் போக எத்தனித்த நேரம் அந்த அடியால் அவளின் கரத்தை பிடித்து, அட என்னம்மா நீ, உன்னை போக விடவா இந்த பக்கம் இழுத்து நிக்க வச்சேன். நீ ஏற வேண்டிய காரு இது இல்ல, அதோ நிக்குது பாரு வெள்ளை கலர் காரு, அதுல போய் ஏறு போ என்று அவன் கூறிக்கொண்டு இருந்த சமயம் இன்னொருவன் காரிலிருந்து கீழே இறங்க அவனை பார்த்ததும் லக்ஷனாவிற்கு பயத்தில் அவள் உடல் ஆட்டம் கண்டது. பரத்தும் காரிலிருந்து இறங்கியவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து போனான். இவன் இன்னும் உயிரோட இருக்கானா? அன்னைக்கு இவனை நம்ம கொலை பண்ணிட்டோமே, எப்படி திரும்ப உயிரோட வந்தான் என்ற எண்ணம் தோன்ற லக்ஷனாவை காப்பாற்ற வேண்டும் என்னும் எண்ணம் அவன் மனதில் சட்டென்று தோன்றியது. மற்ற அடியாட்களும் காரிலிருந்து இறங்க அங்கே ஒட்டுமொத்தமாக 20 பேருக்கு மேல் அடியாட்கள் இறங்கினர். அதை பார்த்த பரத்துக்கோ தன்னால் கண்டிப்பாக தனியே சமாளிக்க முடியாது என நினைத்தவன் அவர்கள் சுதாரிக்கும் முன் தன் போனிலிருந்து விக்ரமுக்கு டயல் செய்து கட் செய்தான். லக்ஷனாவிற்கு அந்த ரவுடி குமாரை பார்த்ததும் கண்கள் இருட்டி கொண்டு வர, தலை சுற்ற அப்படியே 2 அடி பின்னால் தள்ளி நிற்க, சட்டென அவள் கரத்தை பிடித்து காரில் ஏற்றினான். ஏறும்போதே, இங்கிருந்து உடனே கிளம்பு என்று கட்டளை விடுவது போல் கூற, அதை கேட்ட லக்ஷனாவோ, இல்ல நீங்களும் வாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரானவங்க, கொலை செய்யறதுல நம்பர் 1 இவங்க, நீங்க இங்க இருந்தா உங்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க என்று தன் நிலையை கூட மறந்து பரத்திற்காக யோசித்தாள். பரத்தோ, அது எனக்கு தெரியும், நீ கிளம்பு,
விக்ரம் உன் எதிரே வருவான். வந்ததும் அவனை இங்கு அனுப்பிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு என எச்சரிக்கை செய்தான். லக்ஷனாவோ பரத்தை தனியே விட்டு போக மனமில்லை என்றாலும் சுற்றி இருப்பவர்களை பார்த்துவிட்டு தனியாக இவரால் சமாளிக்க முடியாது என்று புரிந்து கொண்டவள் இங்கே இருந்து சென்று துணைக்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே காரை எடுக்க போன சமயம் குமார் பரத்தை பிடிக்கச் சொல்லி மற்றவர்களிடம் கண் ஜாடையை காட்ட 2 பேர் பரத்தை பிடித்து நிற்க குமாரோ காரிலிருந்து லக்ஷனாவை கீழே இறக்கினான். பரத் திமிரிக்கொண்டே டேய் விட்றா அவள என திமிரி அவனை பார்த்த குமாரு, டேய் சிங்காரம், அவன் கதையை முடிச்சுடுங்க, இவளை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி விட்டு லக்ஷனாவின் கையை பிடித்து இழுத்து சென்றான். லக்ஷனாவோ குமார் கிட்ட இருந்து தன்னை விடுவிக்க போராடினாள். ஆனால் அவனின் காட்டெருமை கொண்ட உடல்வாகால் அவனிடமிருந்து தப்பிக்க வழியின்றி திணறினாள். பரத்தை சுற்றி 4 பேர் கையில் அருவாளை வைத்துக்கொண்டு சூழ்ந்து நிற்க பரத்தோ தன்னை பிடித்து இருந்தவன் ஒருவனின் காலில் தன் பாதம் கொண்டு பலமாக ஓங்கி உதைக்க அதன் வலியால் அவனின் பிடி தளர்ந்த நேரம் பரத் இருவரையும் அடித்து கீழே தள்ளினான். பின் அவனை சுற்றி வளைத்தவர்களிடமிருந்து தப்பித்து தன்னவளை காக்க வேண்டும் என்ற எண்ணம் குடிகொள்ள எப்படி செயல்படுத்துவது என்று ஒரு சில வினாடிகளில் கண்களை அலைப்பாய விட்டவன் தன் முன் நிற்பவனிடம் அடிக்க கை ஓங்க தன்னைத்தான் அடிக்க வருகிறான் என்று நினைத்து அவன் 2 அடி பரத்தின் முன் சென்று அவனும் அடிக்க கை ஓங்க பரத்தோ அவன் கை வளைவில் குனிந்து தன் உடலை சுழற்றி அந்த வட்டத்திலிருந்து வெளியேறிய அடுத்த நொடி குமார் முன் சென்று நின்றான். லக்ஷனாவோ என்னை விடு, எதுக்காக என்னை இப்படி பின் தொடர்ந்துகிட்டே இருக்க, என் கையை விடு என அவனின் முதுகில் குத்தி கொண்டே தன்னை விடுவிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளின் ஒரு அடியும் குமாருக்கு சின்ன சிவப்பு எறும்பு கடித்தது போல்தான் தோன்றியது. பரத் அவர்களுக்கு முன் வந்து நின்றதும் ஏனோ அவளுக்கு பெரும் நிம்மதி வந்தது. அவ கைய விடுறான்னு சொன்ன. கோபத்துடன் அவன் கன்னத்தில் ஓங்கி குத்த அவனோ சிறிது கூட அசைவின்றி எருமை மாடு போல் நின்று கொண்டு இருந்தான். குமாரின் திடமான உடம்பை பார்த்து சற்று பிரமித்துதான் போனான் பரத். இவனை அடித்து வீழ்த்துவது என்பது சாத்தியமற்றது. இவனை ஏமாற்றித்தான் லக்ஷனாவை காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி என்று யோசித்து கொண்டே உருட்டுக்கட்டை ஏதாவது கிடைக்கிறதா என தேடியவனுக்கு கண்ணில் அகப்பட்ட பொருள் உருவம் அவனின் ஆருயிர் தோழன் ராம்தான். பாவம், பலியாடு போல் வந்து மாட்டிக்கொண்ட ராமை நினைத்து நாமும் சந்தோஷப்படுவோம். ஐயோ இல்லைங்க, வருத்தப்படுவோம். அத்தியாயம் 13. விக்ரம் வீட்டிலிருந்து கிளம்பி கொண்டு இருந்த சமயம் பரத்தின் போனிலிருந்து ஒரு ரிங் சிக்னல் வர ஏதோ ஆபத்தில் இருப்பதை புரிந்து கொண்டான். வேக வேகமாக தன் துப்பாக்கியை எடுத்து ஷூ சாக்ஸில் ஒளித்து வைத்துக்கொண்டு ஜீப்பை எடுக்க சொல்லியபடி இவன் டிரைவரை ஓட்டி அடுத்த இருக்கையில் அமர்ந்தவன் தன்னுடைய வாக்கி டாக்கியில் ஸ்டேஷனுக்கு விபரம் கொடுத்தான். கொடைக்கானல்ல ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை, சீக்கிரம் 2 கான்ஸ்டபிள் மலைப்பகுதியெல்லாம் சுத்தி பாருங்க, ஏதாவது தகவல் கிடைத்தா உடனே கூறுங்கள் என்று அறிவித்துவிட்டு தன் போனிலிருந்து பரத் நம்பரை எடுத்து லொகேஷன் எங்கே காட்டுகிறது என்று கண்டுபிடித்து கூறுமாறு ஸ்டேஷனுக்கு கட்டளையிட்டான். அவன் சொல்லிய அடுத்த 10 நிமிடத்தில் பரத்தின் லொகேஷனை தெரிந்து கொண்டவன் டிரைவரிடம் இடத்தை கூறிவிட்டு ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி அங்கே சில போலீஸை வர சொல்லிவிட்டு தன் போனை வைத்தவன் ரோட்டை பார்க்க திடீரென ஒரு நபர் உடல் முழுவதும் போர்வையால் சுற்றி கொண்டு முகத்தை போர்வையால் மறைத்து வைத்தபடி சறுக்கலில் தடுமாறி அவன் ஜீப் முன் விழ ஜீப் இடித்ததில் அந்த நபர் 10 அடி பின்னால் சென்று விழுந்தார். இல்லை, தூக்கி வீசப்பட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் டிரைவரிடம், ஏனா பார்த்து வரக்கூடாதா, எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் என கோபத்துடன் இடித்தவருக்கு ஏதாவது நேர்ந்து இருக்குமோ என்று பயத்துடன் நினைத்தவன் தன் ஜீப்பில் இருந்து இறங்கியபடி அந்த நபரை நோக்கி நடந்தான். ராம் மனதில் 1000 கேள்விகளுடன் இருக்க தன் மனைவியிடம் சற்று வெளியே சென்றுவிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு மலைகள் மரங்களை பார்த்தபடி நடந்து வந்தவன் தூரத்தில் நிறைய கார்கள் கூட்டமாக இருப்பதை பார்த்துவிட்டு, என்ன ஆச்சு, அங்க கூட்டமா இருக்காங்க, யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இது வளைவு பகுதி தானே, சற்று நிதானமாக வந்திருக்கலாம் என்ற யோசனையோடு அருகில் போக
போக போகத்தான் தெரிந்தது அவனுக்கு ஆக்சிடென்ட் இல்லை, இது வேறு ஏதோ பிரச்சனை போல். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம அப்படியே நழுவி போயிடலாம் என்று நினைத்து கொண்டு அங்கே இருந்து ஒளிந்து கொள்ள எத்தனித்த நேரம்தான் பரத் அவனை பார்த்தான். ராமை கண்டதும் பரத்துக்கு கொஞ்சம் தெம்பை கொடுத்தாலும் சற்று யோசனையாகவே தான் இருந்தது. ஆனால் இப்போது ராமை விட்டால் வேறு வழி இல்லையே என்று யோசித்தவன், டே மச்சான் என அழைக்க ராமோ எங்கோ கேட்ட குரல் போல தோன்றினாலும் காதில் வாங்காதவன் போல் விசில் அடித்து கொண்டு தன் இரு கரத்தையும் பின்னால் கட்டி கொண்டு சாதாரணமாக நடந்து போவது போல் போனாலும் அவன் முகம் பயத்தில்தான் இருந்தது. டே ராமே, எவனோ உனக்கு தெரிஞ்சவன் தான் போல அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது. பெரிய தியாகி போல காப்பாத்துறன், நீ போய் உடம்ப கெடுத்து புண்ணாக்கிக்காதடா. உனக்குன்னு ஒரே ஒரு மனைவி பிள்ளைதான் இருக்காங்க. எவன் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னன்னு போயிடுடா என்று சிந்தனையோடு நடந்தவனை மீண்டும் அழைத்தான் பரத். குமாரோ, என்னடா எவனை கூப்பிடுற என வினவியபடி சுற்றி பார்த்தவன் தூரத்தில் ஒருவன் இங்கு நடப்பதை கண்டும் காணாமல் போவதை பார்த்து சிரித்தபடி, ஏண்டா எங்களை பார்த்து பயந்துகிட்டு ஓடுறவனை பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்க என்று பரத்திடம் கேட்க, பரத்தோ நம்ம வெறுமென அழைத்தால் கண்டிப்பாக வரமாட்டான் என்று நினைத்து குமாரை பார்த்து, யாருக்குடா பயம், அவன் சிங்கம்டா, சிங்கத்தை பார்த்து நீங்க தாண்டா தலை தெறிக்க ஓட போறீங்க என்று பரத் சத்தம் போட்டு பேச அதை காதில் வாங்கிய ராமோ, எது நான் சிங்கமா? அடே மூதேவி, இதை என் பொண்டாட்டி முன்னாடி சொல்லிடாதடா, அப்புறம் அசிங்கமா போயிடும் என்று மனதில் நினைத்தவன், இந்த குரல் என் ஆருயிர் நண்பன் பரத் குரல் மாதிரியே இருக்கே. யோசித்து கொண்டே திரும்பி பார்க்க அது பரத்தே தான். பரத்தை 20 ரவுடிகள் சூழ்ந்து இருப்பதை பார்த்துவிட்டு ஒருவன் பரத்தின் மனைவியின் கையை பிடித்து கொண்டு இருப்பதையும் அவள் அந்த ரவுடி கையிலிருந்து விடுபட போராடுவதையும் பார்த்தவன், ஏதோ பெரிய பிரச்சனை போல தெரிகிறது. தன்னால் இவர்களை காப்பாற்ற முடியுமா? நண்பனை ஆபத்தில் விட்டு போறதும் பாவமாச்சே என சிந்தித்தவன், நல்லதோ கெட்டதோ இந்த உயிர் என் நண்பனுக்காக தான் போகணும்னா போகட்டும் என்று யோசித்தபடி 2 அடி முன் நடந்தவன் சட்டென்று நின்றுவிட்டு, டேய் ராமே, உயிர் போனா திரும்ப வராது என்று மூளை கூற, மனசாட்சியோ, ஆமா உயிர் என்ன சுற்றுலாவுக்கு போக போகுது, திரும்பி வர பரலோகம் போக போகுது, திரும்பலாம் வராது. இருந்தாலும் என் நண்பன் என் மீது நம்பிக்கை வைத்து கூப்பிட்டுருக்கான், நீ கிளம்பு, என் மனசாட்சிய மாற்றாத என அழுவது போல் தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் தன்னை ஒரு காட்டெருமை முன் சிங்கம் என்று கூறியதை கேட்ட ராமோ அவர்கள் முன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உடலை விரைப்பாக வைத்துக்கொண்டு புருவத்தை சுருக்கி கொண்டு கண்களை நன்றாக திறந்து தலையை நிமிர்த்தியபடி குமார் முன் போய் நின்றான். ராம் அவர்கள் முன் விரைப்பாக நிற்பதை பார்த்து அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். டேய், இவன் சிங்கம் இல்லடா, அமுல் பேபி. நம்ம சத்யா நாடகத்துல வருவான்ல அமுல் பேபி, அவன மாதிரி இவனும் டம்மி பீஸ்டா என குமார் சொல்லிவிட்டு சிரிக்க மற்ற ரவுடிகளும் சிரித்தனர். இதை பார்த்த ராமிற்கோ அசிங்கமாகி போக பரத்தின் காதில், ஏண்டா இப்படி செவனேன்னு போனவனை கூப்பிட்டு காண்டா மிருகத்துக்கிட்ட அசிங்கப்படுத்துற, இருடா உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் என்று முறைத்து விட்டு குமார் முன், டேய் காண்டா மிருகம், யாரை பார்த்த அமுல் பேபி சொன்ன என்று சற்று குரலை உயர்த்தி பேசுவதாக எண்ணி கட்டை குரலில் கேட்க குமாரோ, ஐய என்ன, உன்னை பார்த்து தான் சொன்னேன் அமுல் பேபி என்று மீண்டும் கூற, பரத்தோ குமாரின் கவனம் சற்று மாறி இருப்பதை உணர்ந்தவன் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என சட்டென அவன் மூக்கில் ஒரு குத்துவிட, திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காதவன் லக்ஷனா கையை விட்டு தன் மூக்கை பிடித்து தலையை உசுப்பினான். இதுதான் சமயம் என பரத் லக்ஷனாவின் கையை பற்றி கொண்டு மலைப்பக்கமாக ஓட ஆரம்பித்தான். ஓடும்போதே, டே மச்சா அமுல் பேபி, ஓடுடா ஓடு, ஓடிடுடா என கத்த ராமோ, அட பாவி, இப்படி மாட்டி விட்டுட்டு உன் பொண்டாட்டிய மட்டும் கூட்டிட்டு ஓடுறியே, நம்பி வந்த நண்பனை இப்படிதான் எரும மாடுங்க மாதிரி இருக்கிறவன் கிட்ட கோத்து விட்டுட்டு ஓடுவியாடா என கத்திக்கொண்டே பரத்தின் பின்னால் ஓட, குமாரோ வழியில் இருந்தாலும், டேய் அவனுங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அவளை கூட்டிட்டு வாங்கடா என குரல் கொடுக்க மற்ற ரவுடிகளும் அவர்கள் பின்னால் ஓடினர். ராமோ, என்னது போட்டு தள்ள போறானுங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் எரும மாடுன்னு சொன்னேன், அதுக்கே போட்டு தள்ளுவானுங்களா
என கத்த பரத்தோ, ஆமா மச்சி, அவனுங்க கையில சிக்குனா நீ காலி, நிக்காம ஓடிக்கிட்டே இரு என கத்திக்கொண்டே லக்ஷனாவை அழைத்து கொண்டு ஓடினான். டே மூதேவி, நான் பாட்டுக்கு செவனேன் தானடா போனேன். சிங்கம் அசிங்கம்னு சொல்லி என்னை சீன் போட வச்சுட்டு ஓடுனா எங்கடா ஓடுறது? எத்தனை முறை ஓடினாலும் சுத்தி சுத்தி இங்கே தானடா வந்து முடியும். இதுக்கு முடிவே இல்லையா என மூச்சு வாங்க கத்த பரத்தும் அவன் சொல்வதில் உள்ள உண்மையை உணர்ந்தான். இது ஒரு வளைவு பகுதி, எங்கே போனாலும் தொடங்கிய இடத்திலேயே வந்து நிற்க வேண்டும். இதை யோசிக்க மறந்ததை நினைத்து பரத் எரிச்சல் அடைந்தான். கிட்டத்தட்ட இவர்களின் ஓட்டம் அந்த மலைப்பகுதியை சுற்றி அரை மணி நேரமாக ஓடிக்கொண்டு இருக்க, ரவுடிகளும் குமாரும் இவர்கள் பின்னால் துரத்தி கொண்டே ஓடிவர, எத்தனை முறை சுற்றி சுற்றி வந்தாலும் இவர்கள் தொடங்கிய இடத்திற்கே திரும்பி வந்தனர். பரத்தோ சற்று கடுப்பாகி விட்டான். ராம் சொன்னதை யோசித்தவனுக்கோ கடுப்பாகியது. ச்சே, இதை நான் யோசிக்காம விட்டுட்டேன் என சொல்லிக்கொண்டு நின்று விட்டான். லக்ஷனாவோ, என்னாச்சு, நின்னுட்டீங்க? அவனுங்க வராங்க, வாங்க ஓடலாம், இல்லைனா கொலை பண்ணிடுவாங்க என அவன் கரம் பற்றி இழுக்க, ராமோ இவர்கள் பின்னால் மூச்சு வாங்கி கொண்டு வந்தபடி நின்றவன் கைகளை தன் கால் முட்டியில் முட்டு கொடுத்து, இன்னும் ஓடணுமா? ஏமா, இம்புட்டு நேரமா ஓடுறோம், எங்களுக்கு மூச்சு வாங்குது, அதோ அந்த காண்டாமிருக கூட்டத்துக்கும் மூச்சு வாங்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன் மூச்சு வாங்கல? உனக்கு காலே வலிக்கலையா என்று தன்னோட மிகப்பெரிய சந்தேகத்தை கேட்டான். லக்ஷனாவோ, நான் எங்க காலேஜ்ல ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட், மாரத்தான்ல ஓடணும்னு ஆசை, ஆனா அது முடியல என வருத்தப்பட்டு கூற, ராமோ, என்னது மாரத்தானா? ஏமா, நீ பிடி உஷாதான், ஆனா நாங்க அப்படி இல்லம்மா, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, எப்படி ஓடினாலும் திரும்ப இங்கேயே தான் வந்து நிக்கணும். அந்த முட்டாள் காண்டாமிருகங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல, அரை மணி நேரமா சுத்தி சுத்தி இங்கேயே வந்து நிக்கிறோம். அந்த மூதேவிங்களும் பின்னாடியே பிடிக்க வரானுங்க. அவனுங்க ஒரு இடத்துலயே நின்று இருந்தாவே நம்மளை பிடிச்சிருக்கலாம். இது கூட தெரியல அந்த லூசு பயல்களுக்கு. இவனுங்க நல்ல ரவுடிங்கடா. எவனாவது ஏதாவது பண்ணுங்கடா, நான் மயக்கம் போட்ட மாதிரி விழ போறேன், என்னை எழுப்பி விடாதீங்க என சொல்லிக்கொண்டே மயங்கி விழுவது போல் நடித்தான். இதை பார்த்த லக்ஷனாவோ, அட பைத்தியம் அது என சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே ரவுடிகளும் மூச்சு வாங்க வந்து இவர்களை சுற்றி நிற்க, அதை பார்த்த லக்ஷனாவிற்கும் பரத்திற்கும் ராம் சொன்னது சரிதானோ? இவனுங்க ஒரு இடத்தில் எங்களை வளைத்து நின்று இருந்தால் இந்நேரம் பிடித்து இருப்பானுங்க. இவனுங்களை சற்று குழப்பிவிட்டால் போதும் என யோசித்து பார்த்து கொண்டு இருந்த பரத்தின் முன் குமாரோ தன் மூக்கை சரி செய்தபடி வந்தான். பரத்திற்கோ அடுத்து என்ன செய்வது, எப்படி இவனுங்களின் கவனத்தை திசை திருப்புவது, ஏன் இன்னும் விக்ரம் வரவில்லை, எப்போவோ சிக்னல் கொடுத்தேனே என யோசித்தவன் கீழே மயக்கம் போட்டு விழுவது போல் நடித்து கொண்டு இருந்த ராமை பார்த்தான். ராமோ மயங்கி விழுந்ததும் ரவுடிகள் வளைத்து நிற்க, இதை ராம் ஓரக்கண்ணால் திறந்து திறந்து பார்க்க, அதை பார்த்த பரத்தோ இதற்கு இவன் மயங்கி விழாமலேயே இருந்து இருக்கலாம் என நினைத்தவன், இதில் தேவையில்லாமல் ராமை வேறு இழுத்து விட்டு விட்டேன். இப்போது என்னை நம்பி ஒரு உயிர் மட்டுமில்லை, 2 உயிர் இருக்கு. அடுத்து குமாரி ஏதாவது யோசிக்கும் முன் நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் என்ன செய்வது? யோசி பரத், யோசி, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு என்று தங்களை சுற்றி இருப்பவர்களை பார்த்தபடி யோசித்தவனுக்கு ஒரே ஒரு வழிதான் புலப்பட்டது. லக்ஷனாவின் உயிரை பணயம் வைத்துதான் இங்கே இருந்து தப்பிக்க வேண்டும் என்று யோசித்தான். அத்தியாயம் 14. யாரோ ஒரு நபரை இடித்ததும் விக்ரம் டிரைவரை திட்டியபடி கீழே இறங்கி அந்த நபரின் அருகில் சென்று பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே ஒரு ஆடவன் இருப்பான் என நினைத்தவனுக்கு ஒரு மங்கையின் உருவம்தான் தெரிந்தது. தன் உடல் முழுக்க போர்வையால் சுற்றி தன்னைத்தானே மறைத்து வைத்து இருந்த உருவம் ஒரு பெண்ணின் உருவம் என கண்டு கொண்டவன், சீக்கிரம் தண்ணீர் எடுத்துட்டு வாங்க என குரல் கொடுத்தபடி அப்பெண்ணின் அருகில் சென்று பாதியாக மண்டியிட்டு அவளின் தோள்களை தூக்கி தன் மடியில் கிடத்தி அவள் முகத்தை மறைத்து இருந்த போர்வையை மட்டும் விலக, அவளின் கூந்தல் அவளோடு முகத்தில் படர்ந்து இருக்க தன் ஒற்றை விரல் கொண்டு அவளின் கூந்தலை விலக்கினான். அவளின் முகத்தை பார்த்ததும் அவனுக்குள் சொல்ல முடியாத மன எண்ணங்கள் உருவாகியது. அவள் நெற்றியில் இரத்தம் கசிய, உதட்டில் இரத்தம் வழிந்து காய்ந்து இருக்க, அதை பார்த்தவனுக்கு உடலில் வேறு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா என பார்க்க அவளை சுற்றி இருந்த மொத்த போர்வையையும் விலக்க உறைந்து போனான்.
அவள் உடல் முழுவதும் சித்திரவதை செய்து அவளை கொடுமைப்படுத்தியதற்கான அடையாளம் அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவள் கைகள் இரண்டிலும் நகக்கீறல்கள். இப்போது இடித்ததில் கை முட்டியில் அடிபட்டு போயிருக்கும் போல, அதிலும் லேசாக இரத்த காயம். அவள் அணிந்து இருந்த ஆடைகள் அங்கங்கே கிழிந்து ரத்தம் படிந்த ஆடையாக அவனுக்கு காட்சியளிக்க, ஏனோ உள்ளுக்குள் பாரம் கூடிக்கொண்டதை நன்றாக உணர்ந்தான். விலகிய போர்வையை மீண்டும் அவள் மேலேயே போர்த்த சரியாக டிரைவர் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார். அதை கையில் வாங்கியவன் தண்ணீர் பாட்டிலின் மூடியை டிரைவரிடம் திரும்பாமலே கையை மட்டும் உயர்த்தி காட்ட, அவரோ அவசர அவசரமாக பாட்டிலின் மூடியை திறந்தார். பின் தன் உள்ளங்கையில் சிறிது தண்ணீரை ஊற்றி அவள் முகத்தில் தெளிக்க, அவளுக்கோ புத்துணர்ச்சி போல் தோன்ற கண்களை திறக்காமல் தண்ணீர் தண்ணீர் என முணங்க, அவள் கூறுவதை புரிந்தவன் அவளுக்கு தண்ணீரை புகட்ட அரை மயக்கத்திலும் கடகடவென பருகியவள் மெல்ல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க என சொல்வதை கேட்டவனுக்கு அவள் கூற வருவதை புரிந்து கொள்ள முடியாமல் அவள் உதட்டின் அசைவில் ஒலியை நன்றாக கவனிக்க, அவள் முகம் பார்த்து காது திருப்பி சற்று உன்னிப்பாக கேட்டான். என்னை காப்பாத்துங்க என்று அவள் சொல்லி முடித்து அப்படியே மயங்கி விக்ரம் மார்பில் மயங்கினாள். விக்ரமுக்கோ ஏதோ ஒன்று தவறாக மனதை உறுத்த, மயங்கியவளை தூக்கி கொண்டு ஜீப்பில் கிடத்திவிட்டு டிரைவரிடம், இவங்கள பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க, அங்கே இவங்களுக்கு சிகிச்சை அளிக்க சொல்லிட்டு இவங்களோட அங்கேயே இருங்க, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போறேன் என கூறிவிட்டு இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு விக்ரம் அங்கே இருந்த காட்டு வழி குறுக்கு பாதையில் விரைந்தான் தன் நண்பனை காப்பாற்ற. என்னதான் பெண் அவளிடமே மனம் சென்றாலும் நண்பனின் ஆபத்தே அவனுக்குள் தோன்றிக் கொண்டு இருக்க, நன்கு யோசித்து செயல்படுத்திய விக்ரமனின் புத்திசாலித்தனத்தை டிரைவர் மெச்சிக்கொண்டார். அங்கே குமாரோ பரத்தின் முன் தன் மூக்கை தேய்த்தபடி வந்து நிற்க, பரத்தோ தங்களை இவர்கள் சுற்றி வளைத்ததிலிருந்து கவனித்த விஷயம் குமாருக்கு தேவை லக்ஷனா. லக்ஷனா மூலம் ஏதோ ஒன்று இவர்களுக்கு தேவை இருக்கிறது என்று யூகித்தவன், வேறு வழி இன்றி லக்ஷனாவின் உயிரை பணயம் வைக்க முடிவு செய்தவன், தன்னை நோக்கி வரும் குமாரின் கையிலிருந்த துப்பாக்கியை பார்த்தவனுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் மீண்டும் குமார் மூக்கில் திரும்ப வேகமாக குத்திவிட்டு, அவன் கை தளர்ந்த சமயத்தில் குமாரின் கையிலிருந்த துப்பாக்கியை பிடுங்கிக் கொண்டு சற்றும் யோசிக்காமல் லக்ஷனாவின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தான். லக்ஷனாவோ பரத்தின் இந்த செயல் பயத்தை கொடுத்தாலும் ஏனோ அவன் மீது புதிதாக நம்பிக்கை உருவாகியது. என்னாச்சு லக்ஷனா, ஒருத்தன் உன் நெற்றியில குறி வைத்து துப்பாக்கி வச்சிருக்கான், நீ கொஞ்சம் கூட பயப்படாம அவனை ஓர விழி பார்வையால அப்படி சைட் அடிக்கிற என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் மனம் குழம்பி போனாள். அவளின் பார்வையை பார்த்த பரத்திற்கோ மனம் தடுமாறியது. இருக்கும் நிலையை உணர்ந்து லக்ஷனாவிடம், ஏய் கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிமா, அப்பதான் அவனுங்க நம்புவானுங்க என்று காதில் குசுகுசுக்க, அவளுக்கோ தன்னை காட்டி கொடுக்கும் கண்ணை நொந்தபடி பயத்தை முகத்தில் வர வைத்து பதறினாள். குமாரோ பரத்தின் இந்த திடீர் மாற்றத்தை எதிர்பாராதவன் சற்று குழம்பினான். மற்றவர்களை பொறுமையாக இருக்கும்படி செய்கை செய்ய, பரத்தோ, எங்க பாரு, எனக்கு ஏன் உயிர் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு இவ முக்கியம்னு தெரியும், ஸோ என்ன போக விட்டா இவளை விட்டுடுவேன், இல்லை என்னை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா யோசிக்கவே மாட்டேன், உங்களுக்கு முக்கியமான இவளை போட்டு தள்ளிடுவேன் என பரத் கூற, மயக்கம் போட்டு விழுந்தது போல் நடித்து கொண்டு இருந்த ராம் ஓரக்கண்ணால் நடப்பதை பார்த்தவனுக்கு தான் நடித்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் மறந்து, அட பாவி இது உன்னோட என சொல்ல வர, பரத்தோ தன் இரு பக்கம் தலையை ஆட்டி எதுவும் கூற வேண்டாம் என எச்சரிக்கை செய்கை செய்தான். ராமோ, என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க என கேட்டவன் பரத் கூற வருவதை புரிந்து கொள்ளாமல், ஏண்டா நீ தப்பிக்கிறதுக்கு உன் மனைவியோட உயிரையே பணைய வைப்பியா என கேட்டுவிட்டான். பரத்தோ, ஏண்டா இப்படி சொதப்புற என அவனை கடிந்து கொள்ள, நான் என்னடா பண்ண, நீ தாண்டா நல்லா வச்சு செய்கிறேங்கள, ஏன் உன் உயிருக்காக இன்னைக்கு உன் பொண்டாட்டி உயிரை பணைய வைக்கிற, நாளைக்கு இந்த நண்பன் உயிரையும் பணைய வைப்பியாடா, நாளைக்கு என்னடா நாளைக்கு, இதோ இப்போவே உன் பொண்டாட்டி உயிரை எடுத்துட்டு ஏன் உயிரையும் பணைய வச்சு உன் உயிரை காப்பாத்தி கொள்வ என ராம் லூசுத்தனமாக பேச, இப்போ ரொம்ப முக்கியம் பாரு, சி மூடிக்கிட்டு வந்து இந்த பக்கம் நில்லு என்று பரத் கோபப்பட்டான். ஆமாண்டா, ஏன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம்டா, இப்போ எனக்காக உயிர் கொடுக்க கூட என் நண்பன் உயிர் தரும் வள்ளல் ரஞ்சித் இல்லடா என்று கூற, பரத்தோ கடுப்பாகி, எவன்டா அது ரஞ்சித் என கேட்க, அட பாவி மறந்துட்டியா,
முன்ன ஒரு தடவை நம்ம கீதாவை, நதியாவை, பிரியாவை, சனாவை கடத்தி வச்சிருந்தப்ப இந்த வீரனான ராம் காப்பாற்ற போனல, அப்போ என் உயிரை காப்பாத்த அவனோட பாஸ் உயிரையே எடுத்துட்டான்டா. அவன் தாண்டா என் உயிர் நண்பன் என்று சொல்ல பரத் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருந்த ரவுடிகள் ராம் கூறுவதை கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் அனைவரும் செம கடுப்பானார்கள். கடுப்பான அனைவரும் ஒரே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பாராத விதமாக, டேய் அமைதியாரு, இல்லனா முதல்ல ஒன்ன போட்டு தள்ளிடுவோம் என்று ஒரே போல் கத்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராமோ, அட பாவிங்களா, என்னங்கடா கோரஸா சொல்றீங்க? ஒருத்தன் சொன்னாவே சொன்னதை செய்வீங்க, இதுல கோரஸ் வேறையா? ஏண்டா பரத், நீயுமாடா என ராம் கேட்க, பரத்தோ, சி இங்க வந்து நில்லு என சினத்தோடு சொன்னான். தன் நண்பன் திட்டியதை கேட்டு முணங்கிக் கொண்டே பரத்தின் பக்கம் போக எத்தனித்த நேரம் குமார் ராமின் கரத்தை பிடித்து தன் பக்கம் இழுத்து அவன் கரத்தை முறுக்கி முதுகுக்கு பின்னால் மடக்கி வைத்து தான் எப்போதும் மறைத்து வைத்து இருந்த துப்பாக்கியை எடுத்து ராமின் நெற்றியில் வைத்தான். குமாரின் இந்த துரிதமான செயலை பார்த்த பரத்திற்கு ஓரிரு நிமிடம் தடுமாற அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் லக்ஷனாவின் நெற்றியில் அழுத்தம் கொடுத்தான். ராமோ, டேய் உங்க துப்பாக்கி சண்டையில என்னைய ஏண்டா வச்சு விளையாடுறீங்க? நானே பாவண்டா, ஒரே ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தைன்னு பாவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்னைய வச்சு துப்பாக்கி சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க என ராம் புலம்ப, குமாரோ, ஏ அமுல் பேபி பைத்தியம், ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு, இல்ல ஒரே அழுத்து தான், அப்புறம் நீ புலம்ப இந்த வாய் இருக்காது. ஏண்டா உனக்கு வாய் வலிக்காதா? விடாம பேசிக்கிட்டே இருக்க. உனக்கு வலிக்குதோ இல்லையோ, எங்களுக்கு காது வலிக்குது. கொஞ்ச நேரம் வாய் மேல கைய வச்சுட்டு அமைதியா நில்லு என சொல்ல, ராமோ தன் உயிரை விட தன்னுடைய வாய்தான் ரொம்ப முக்கியம் என கருதி தன் இரு கரம் கொண்டு வாயை பொற்றி கொண்டான். குமாரோ பரத்தை பார்த்து, ஏண்டா என்னை பார்த்தா என்ன கேணைய மாதிரி தெரியுதா? எப்படி எப்படி ஓம் பொண்டாட்டி உயிரை நீயே பணயம் வைப்ப? நல்லா நடிக்கிறாரா எப்பா சாமி. ஆமா, எப்படா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 5 வருஷமா நாங்க இவளை பின் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியாம இவளை நீ எப்படா கல்யாணம் பண்ண என குமார் உண்மையை போட்டு உடைக்க ராமோ குழப்பமாக பார்த்தான். குமாரின் அடியாளோ நடுவில் புகுந்து, அண்ணா, ஒருவேளை இந்த 2 நாளா உங்க கண்ணில் மண்ணு தூவி விட்டுட்டு ஓடி போனாலே அப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா என்று குமாரை டேமேஜ் செய்ய, குமாரோ அவனை முறைத்து பார்க்க தன் வாயை பொற்றி கொண்டான். பின் ராம் தன் நண்பனை பார்த்து வாயை பொத்தியபடி ஏதோ முணுமுணுக்க அவன் கூறுவது சரியாக புரியாமல் குமார் கடுப்பாகி, சே வாயிலிருந்து கையை எடுத்துட்டு சொல்லி தொலைடா என்று கடுப்பில் தலையை சொரிந்தபடி கத்தினான். ராமோ அப்பாடா என்று தன் கரத்தை வாயிலிருந்து எடுத்து, என்னடா உளர்றாங்க இவனுங்க, லக்ஷனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க என்று கேட்டான். டே அரமெண்டல், நான் தெளிவாதான் சொல்றேன், உன் உயிர் நண்பன் தான் உன்கிட்ட கதை விட்டுருக்கான் என ராம் கேட்ட கேள்விக்கு குமார் பதில் அளித்தான். பரத்திற்கும் லக்ஷனாவிற்கும் என்ன கூறுவது என்று புரியாமல் தவித்தனர். குமாரோ, எங்க பாருடா, ஒழுங்கு மரியாதையா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் நண்பனை கூட்டிட்டு போயிடு, இல்ல இதே இடத்துல நீங்க 2 பேரும் பெணமாதான் கிடப்பீங்க என்று கூற, ராமோ, ஏண்டா உங்க சண்டையில ஏன் உயிரை இழுக்கிறீங்க? என்னைய விட என் உயிர் ரொம்ப பாவம். உனக்கு இப்போ என்ன வேணும்? அந்த பொண்ணு தானே, இரு நானே பரத்கிட்ட பேசி வாங்கி தரேன் என்று கூற, பக்கத்தில் இருந்தவனோ, அந்த பொண்ணை வாங்கி தர, அது என்ன கொத்து பரோட்டாவா என கேட்க, குமாரோ, டே லூசு, இந்த மென்டல் பேசுறத கேட்டு கேட்டு நீயும் மென்டல் ஆயிட்டியா என கடுகடுக்க, ராமோ குமாரிடம், அண்ணா ஒரு நிமிஷம் இந்த துப்பாக்கியை கொஞ்சம் தள்ளி பிடிங்க என துப்பாக்கியை ஓரமாக நகர்த்திவிட்டு மொக்கைக்கே மொக்கை சொன்னவன் முன் நின்று தன் கைகளை முறுக்கி, ஏண்டா நான் போடுற மொக்கையவே வர வர மக்கள் சகிச்சுக்கிறது இல்ல, இதுல நீ வேற மொக்க போடுறியா? நீ எவ்வளவு மொக்க போட்டாலும் ஒரு நாளும் ராமா மாற முடியாதுடா என கூறி அவன் மூக்கில் ஒரு குத்து விட்டு, பிச்சு புடுவன் பிச்சு என எச்சரிக்கை விடுத்து மீண்டும் துப்பாக்கி முனையில் நின்ற இடத்திற்கே வந்து நகர்த்திய துப்பாக்கியை மீண்டும் தன் நெற்றியில் வைத்தான். பரத்திற்கு இது உண்மையாகவே கடத்தல் சண்டை காட்சிதானா, இல்லை மென்டல் ஆஸ்பத்திரியா, எல்லாம் பைத்தியங்களா இருக்காங்களே என அவன் யோசிக்கும் போதே லக்ஷனா அவன் காதில் மெல்ல, உங்க நண்பர் என்ன லூசா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காம திரும்ப அவன்கிட்டயே போய் நிற்கிறாங்க என கேட்க, பரத்தோ,
அவன் அப்படிதான். எப்போ எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. சரியான சொதப்பல்காரன். ஆனா அந்த சொதப்பலிலும் ஒரு வழி கிடைக்கும் என பரத் சொல்வதை கேட்க லக்ஷனாவிற்கோ மனதில் ஏதோ ஒன்று தோன்ற, அப்போ நம்ம இப்ப தப்பிச்சு போகிறதுக்கான வழி கிடைச்சிருச்சா என தன் சந்தேகத்தை கேட்டாள். ஆமா, அதையும் ராமே பார்த்துப்பான் என கூறிக்கொண்டு இருக்கும்போதே, என்னடா புது மனைவி கூட ரொமான்ஸா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என குமார் கேட்டான். பரத்தோ, எங்க பார், எனக்கு இப்போ ஏன் உயிர் தான் முக்கியம். ஸோ இவங்க 2 பேர்ல யாரை போட்டு தள்ளிட்டு நான் தப்பிச்சு போகலான்னு யோசிக்கிறேன் என்று பரத் ராமை சீண்டினான். பரத் சொன்னதை கேட்ட குமார் குழப்பத்தில் இருக்க, ராமோ, அட நன்றி கெட்டவனே, உன்னை நம்பி உன் ஊருக்கு வந்தா இப்படியாடா என்னை மாட்டி விடுவ? மாட்டி விட்டது மட்டும் இல்லாம உன் உயிருக்காக ஏன் உயிரை எடுக்க பாக்குறியா? நீ எல்லாம் நாசமா போடா. சொர்க்கத்துல கூட உனக்கு நரக வாழ்க்கை கிடைக்கணும்னு நீ செத்தது வேண்டிக்கிறேன் என சொன்னவன் சட்டென குமார் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்க, குமாரோ டேய் டேய் என கத்த, ராமோ, அட அண்ணா, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க என்று கூறிவிட்டு தனக்குத்தானே உச்சந்தலையில் துப்பாக்கியை வைத்து, இப்ப என்னடா, நான் சாகணும் அவ்வளவுதானே என கேட்டுக்கொண்டே பிஸ்டலை அழுத்த, அதன் சத்தம் கேட்டு லக்ஷனா பயந்து பரத்தின் நெஞ்சில் புதைந்து கண்களை இறுக்க மூடி காதுகளை தன் கரத்தால் மூடிக்கொண்டாள். அங்கே என்ன நடந்தது என்று மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. ஆனால் உணர்ந்த சமயம் அனைத்துமே எதிர்பாராத ஒன்று நடந்து முடிந்ததை பார்த்தனர். அத்தியாயம் 15. ராம் தன் தலையில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு பரத்திற்கு சிக்னல் கொடுத்தான். அதை பரத் புரிந்து கொண்டு லக்ஷனாவின் கரத்தை பிடித்து கொண்டு ஓட எத்தனித்த நேரம் ராமின் கையில் இருந்த துப்பாக்கியிலிருந்து எதிர்பாராத விதமாக குண்டு வெளியே வந்த சமயம் குமார் ராமின் கரத்தை தட்டிவிட, சத்தம் கேட்டு எல்லோரும் என்ன ஆச்சு என்று பார்க்க குமார் நெஞ்சில் குண்டு பாய்ந்து கீழே சரிந்தான். யாரும் எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவம் ராமை நிலைகுலைய செய்தது. தன் அவசர புத்தியால் ஒரு உயிர் போனதை நினைத்து வருந்தியவனை இழுத்து கொண்டு ஓட நினைத்த பரத்தின் கரத்தை தட்டி விட்டான் ராம். லக்ஷனாவோ, ராம் வாங்க, அவங்க கவனம் திசை திரும்பி இருக்கிற இந்த சமயத்துல தான் நம்ம தப்பிக்க முடியும், வாங்க போகலாம் என்று லக்ஷனாவும் அவன் கையை பிடித்து இழுக்க, அவனோ, ஒரு உயிரை கொன்னுட்டேனேன்னு குற்ற உணர்வுல இருக்கேன், இப்போ நீங்க தப்பித்து போறத பத்தி யோசிக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றடா? உக்காந்து அழுக சொல்றியா? இவன் என்ன நல்லவனா? இந்த அயோக்கியன் ஏன் கையால சாக வேண்டியது? கொஞ்சம் மிஸ் ஆகி உன்னால செத்துட்டான். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுராம். நீ செய்தது தப்பே இல்ல, நல்ல காரியம்தான். இதை நினைச்சு நீ கலங்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கலாம். என்ன, இந்த ரவுடிய ராம் கொன்னாரா என்றபடி கையில் கன்னை பிடித்து கொண்டு வந்து நின்றான் விக்ரம். விக்ரமை அடுத்து ஒரு 10 போலீஸ் இவர்களை வளைத்து நின்றனர். ரவுடிகளோ குமார் குண்டடிப்பட்டு சரிந்ததில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்தில் இருந்தனர். பரத்தோ, ஏண்டா எப்பவும் போலீஸ் கடைசியாதான் வருவீங்களா? நீ முன்னாடியே வந்திருந்தா இவன் செத்திருக்க மாட்டான். பரத் கேட்டுக்கொண்டு இருக்க, விக்ரமோ மற்ற கான்ஸ்டபிள்களிடத்தில் ரவுண்ட் அப் பண்ண சொல்லி இவர்களை அரெஸ்ட் செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போக சொல்லிவிட்டு 2 கான்ஸ்டபிள்களிடம் இந்த பாடியை கிளியர் செய்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொல்லி உத்தரவு வழங்கிவிட்டு பரத்திடம், மச்சி, நீ மிஸ்டு கால் கொடுத்ததுமே கிளம்பிட்டேன்டா. வர வழியில ஒரு பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தாடா. அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க வரும் வழியில ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் கொடுத்து லொகேஷனுக்கு வர சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்க துப்பாக்கியை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தீங்க. அப்பதான் சரியான சந்தர்ப்பம் பார்த்து இந்த ராஸ்கலை ஷூட் பண்ண. சரியா குண்டு அவன் நெஞ்சில பாய்ந்தது என்று சொல்ல, ராமோ, அப்போ நீங்க தான் இவனை ஷூட் பண்ணதா என கேட்க, ஆமா ராம், நான் தான், நீங்க இல்ல என்று விக்ரம் சொன்னதை கேட்டதற்கு பிறகுதான் ராமிற்கு சற்று நிம்மதியே வந்தது. ஆம், ராம் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளியே ஏறிய சமயம் குமார் ராமின் கையிலிருந்த துப்பாக்கியை பிடுங்க நினைத்து கைப்பற்ற அது தவறி கீழே விழ விக்ரம் குறி பார்த்து ஷூட் பண்ண புல்லட் குமாரின் உயிரை எடுத்தது. லக்ஷனாவிற்கோ விக்ரமை பார்த்ததும் கை கால் நடுக்கம் எடுக்க அதை சமாளிக்க பரத்தின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு அவனையே ஒட்டியே நின்று இருந்தாள். விக்ரம் இதை பார்த்து பரத்திடம் கண்களால் விசாரிக்க பரத்தும் அவனுக்கு மட்டும் புரியும்படி சைகை காட்டினான். பின் பரத்திற்கோ விக்ரம் கூறிய பெண்ணை பற்றிய நினைப்பு வர, ஆமா, யாரோ ஒரு பொண்ணு ஆபத்தான நிலைமையில இருந்தான்னு சொன்னியே, யாருடா அது
தெரியல பரத், யார் அந்த பொண்ணுன்னு. ஆனா பார்க்க இதோ நம்ம லக்ஷனா வயசுதான் இருக்கும். பாவம், உடல் முழுக்க காயம் என விக்ரம் கூறிவிட்டு, சரிடா பரத், நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன், அடுத்து என்னன்னு பார்க்கலாம் என அழைக்க ராம் விக்ரம் பின்னால் போக, லக்ஷனாவோ பரத்தின் கரத்தை விடாது பிடித்து கொண்டு அவனை அங்கே இருந்து நகர விடாமல் நின்று கொண்டு இருந்தாள். லக்ஷனா, கையை விடு, அதான் ரவுடிகளை எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் பயப்படுற? ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இனி இந்த விஷயத்த விக்ரம் பார்த்துப்பான், உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்றிட லக்ஷனாவின் மனதிலோ, இனிதான் நமக்கு ஆபத்தே பரத் என நினைத்தவள் இனி எதையும் சந்திக்க வேண்டும் என உறுதியோடு பரத்தின் கரத்தை விடுவித்து அவன் பின்னால் நடந்தாள். மனதில் சிறு பயம் இருந்து கொண்டே இருக்க விக்ரம் போலீஸ் ஜீப்பில் முன்னே செல்ல, ராம், பரத், லக்ஷனா மூவரும் பரத்தின் காரில் பின்னே தொடர்ந்தனர். மூவரின் மனதிலும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்தது. ராம் சிந்தனை முழுவதும் பரத், லக்ஷனாவை பற்றியே இருந்தது. உண்மையாகவே இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டதா இல்லையா? அந்த ரவுடி எதற்கு அப்படி சொன்னான்? பரத் எதற்காக என்னிடம் உண்மையை மறைத்து பொய் சொல்ல போறான்? ஒருவேளை நான் தப்பா ஏதாவது யோசிக்கிறேனா என குழம்பி போனான். அட பாவிங்களா, உங்க விளையாட்டுல கடைசியில எங்க ராமையே யோசிக்கலாம் வச்சு குழப்பி விட்டுட்டீங்களே. லக்ஷனாவின் உடல் மட்டுமே பயணம் கொண்டு இருக்க உயிரோ யந்த்ராவை சுற்றியே இருந்தது. அவளை எப்படியாவது இந்த ரவுடி கும்பலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மனதில் திரும்ப திரும்ப வந்து சென்றது. பரத்தின் கவனம் கார் ஓட்டுவதில் இருந்தாலும் நினைப்போ லக்ஷனா, யந்த்ரா இருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. குமார் இறந்துவிட்டால் அனைத்தும் முடிந்ததாக அர்த்தமில்லையே. இனிதான் ஆட்டமே ஆரம்பம் ஆக போகிறது. குமார் செத்த செய்தி கேள்விப்பட்டால் அந்த தங்கவேல் அமைதியாக இருக்க மாட்டான். அடுத்து அவனே இவர்களை தேடி வருவான். 5 வருடத்திற்கு முன் நடந்தது திரும்பவும் நடக்க விடக்கூடாது. அதற்கு முன்பே ஏதாவது செய்ய வேண்டும். இவர்கள் இருவரும் இனி இங்கே இருப்பது ஆபத்து. முதலில் லக்ஷனாவையும் யந்த்ராவையும் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் எங்கே என யோசனையோடு காரை வளைவில் திருப்பியவன் ராமை பார்த்தான். ராமை பார்த்ததும், ஏன் இவங்க 2 பேரையும் ராம் கூட சென்னைக்கு அனுப்பி வைக்க கூடாது? ராஜாவோட பாதுகாப்புல இவர்கள் இருந்தால் ஒரு சின்ன துரும்பு கூட இவர்கள் இருவர் மேலும் படாதே என நினைத்தவனின் மனம் ஏனோ நெருடலாகவே தோன்றியது. ஒருவேளை இவர்களை தேடி தங்கவேல் சென்னைக்கும் சென்று விட்டால் அப்புறம் தேவையில்லாமல் ராஜாவிற்கு பிரச்சனைகள் வந்து சேரும். அவனே இப்போதுதான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திரும்பவும் என்னால் அவனுக்கு பிரச்சனைகள் வர வேண்டாம் என்று முடிவு செய்தான். என்னதான் அவன் மனம் முடிவு செய்து இருந்தாலும் லக்ஷனாவையும் யந்த்ராவையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பது முக்கியமாக பட்டது. அவர்களுக்கு சரியான இடம் ராஜா, சூர்யா இருக்கும் இடமே என்ற எண்ணம் வந்து வந்து போனது. தங்கவேலை எதிர்க்கும் அளவிற்கு பரத்திடம் ஆள்பலமும் இல்லை, பணபலமும் இல்லை. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறான். சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் ஓரளவிற்கு இவனும் பணத்திலும் அந்தஸ்திலும் பலம் வாய்ந்தவன்தான். ஆனால் அந்த தங்கவேலுவோ பல மடங்கு உயரத்தில் இருப்பவன். பணபலம் அந்தஸ்தில் மட்டும் இல்லை, செல்வாக்கிலும் வெளி வட்டாரத்திலும் மிக பெரிய இடத்தில் இருப்பவன். அவனிடம் மோதுபவர்கள் யாராக இருந்தாலும் அப்படி ஒருத்தர் இருந்ததற்கு அடையாளமே இல்லாமல் உரு தெரியாமல் செய்து விடுவான். அது பரத்திற்கு நன்றாக தெரியும் என்பதால் இந்த அளவிற்கு யோசித்துக் கொண்டு இருக்கிறான். இவர்களின் பாதுகாப்பை பற்றி என்ன முடிவு செய்து இருக்கிறான்? இனி வரும் அத்தியாயத்தில் காண்போம். நன்றி.